இயற்கை விவசாயி வி சாத்தமலம், கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம். இது வந்து ஏஎஸ்டி 16ன்னு இந்த நெல் பேர். இந்த நெல்லை சும்மா இதை அப்படியே ஓட்டிட்டு விறகால விரைச்சது தான். விரைச்சி இப்போ ஒரு நல்லா பூ வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா மலர்ந்த சேர்க்கையோட நல்லா அருமையாக இருக்குது. விறகால் தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா குருவிகளும் இங்கே நம்ம கொல்லிலாம் சாப்பிடுது. குருவி கூண்டு வந்து தென்னை மரத்தில் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இந்த குருவி பூரா எல்லாம் பூ வந்துச்சு. இது ஒரு 4.5 ஏக்கரு குண்டு நெல், ஏஎஸ்டி 21ன்னு பேர். இது நல்ல விளைச்சல் விளையும். இந்த சிட்டுக்குருவி பூரா பால் வரும்போதே நல்லா சாப்பிடுது. கூண்டு பூராங்க பாருங்க, எப்படி நடுக்கொல்லிலாம் பார்த்திங்கன்னா நிறைய திங்குது. சிட்டுக்குருவி சத்தம்லாம் கேட்குது பாருங்க. ஒரே ஒரு களை பிரித்தது தான். ஏக்கருக்கு 10 கிலோ திட்டம் தான் இது விரைச்சது. குருவி அப்படியே ஆயிரக்கணக்கான குருவி சாப்பிடுது. பாருங்க குருவி எப்படி பறக்குதுன்னு. எல்லாம் பனை மரத்தில் கட்டிட்டு பாருங்க எவ்வளோ குருவி இருக்குன்னு. இந்த வரப்பில் இருக்க பில்லு கூட இப்போ அறுக்கிறதுக்கு யாருக்கும் மாடு வீடு இல்லாமல் அப்படியே இதாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த வரப்பில் போட்ட புளிச்சக்கீரை சம்பாவில் நட்டது தப்பி தவறி நிறையா முளைச்சிருக்கு. சோளம் அதெல்லாம். குருவி இந்த வெயில் நேரத்துலேயும் மணி 12 ஆக போகுது. இந்த நேரத்துலையும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பாரு. குருவி சத்தம் எப்படி கேட்குது பாருங்கள். இது சித்திரை முதல்ல விரைச்சாச்சு. அப்படியே நடவு கிடவு எதுவுமே கிடையாது, ஓட்டி நேரடியாக விரைச்சது தான். ஒரு சோளப்பயிர் கூட தெரியுது பாருங்கள். இதெல்லாம் தானாக முளைஞ்சது தான், முன்னாடி சம்பாவில் போட்டது. இந்த பால் பிடிக்கிற டைமில் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கு பாருங்கள். விவசாயத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு செயல்பாடு. இருந்தாலும் இந்த விவசாயத்துக்காக எந்த அரசாங்கமும் எந்த அரசு ஊழியரும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. எப்படி சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் என்னன்னு தெரில. இந்த 100 நாள் வேலையினால் விவசாயத்துக்கு ரொம்ப பாதிப்பு தான். எல்லாம் பால் வரும்போது இந்த நல்லா ரசித்து சாப்பிட்றாங்க. இந்த சிட்டுக்குருவி பூரா ஒரு ஆயிரக்கணக்கான குருவி இருக்குது. நன்றி, வணக்கம். விஜயன், கடலூர் மாவட்டம், விருத்தாச்சலம் வட்டம். நன்றி.